நடிகர் அஜித்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. பல வருடங்களுக்கு பின்பு அதீத ஆர்வத்துடன் இந்த கார் பந்தயங்கள்ல அவர்கள் கலந்து கொள்ள மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டியில கூட தெரிவித்திருந்தாரு. அதாவது இந்தியாவுல கார் பந்தயங்களுக்கான அவேர்னஸ் மிகப்பெரிய அளவுல கிடையாது அப்படின்னும், குறிப்பாக தமிழகத்துல மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பற்றி பெரிதாக யாருக்குமே ஈடுபாடு இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த ஈடுபாடு வர வேண்டும். மோட்டார் ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னு தெரிய வேண்டும். அதுல பல பேர் பங்கு பெற வேண்டும். இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு முழு நீளத்திற்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல தான் தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. தளபதி விஜய் அவர்கள் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே மிகப்பெரிய வெற்றி பெற்று தற்போது தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ளார். இவர் பதவியேற்ற ஓரிரு வாரங்களிலேயே பல அதிரடியான முடிவுகளை எடுத்துட்டு இருக்காரு. ஆகையால பல வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. அதே சமயம் பல துறையை சேர்ந்தவர்களுமே நாளுக்கு நாள் தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணி அவங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல நம்ம அவர்கள் தமிழக முதல்வரான விஜய் அவர்களை மீட் பண்ணி கார் பந்தயங்கள் பற்றி தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஆலோசனை நடந்திருக்கா. திமுக ஆட்சியிலேயே F1 ஃபார்மட்ல ஒரு கார் பந்தயம் சென்னையை சுற்றி நடந்தது. சோ அதனை அடுத்து தற்போது அதனை விட மிக பிரம்மாண்டமாக ஒரு கார் பந்தயத்தை சென்னையில பிளான் போட இருக்காங்களாம். கூடிய விரைவிலேயே இதற்கான அப்டேட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பல வருடம் கழித்து தளபதியுடைய சந்திப்பு நிகழ்பெற்றதால இந்த விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல காட்டுத்தீ போல பரவிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.